வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது வழியில் இருந்த ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோ பாரில் நடைபெற்ற தகராற்றில் ஓர் இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கு இருந்த 2 ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்டோ பாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகிழா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது.